அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அருங்கலச்சிப்பு என்ற நூலிலே இருந்து இல்லற நெறியிலே நற்காட்சி குறித்த விஷயங்களை நாம் பயின்று வருகிறோம். நற்காட்சி ஏற்பட்ட பிறகு அதனால் எவை தவிர்க்கப்படுகின்றன, எவை அடையப்படுகின்றன, அது குறித்து நமக்கு அருங்கலச்சிப்பு நூலாசிரியர் தெரிவிக்கிறார். நற்காட்சி கிடைக்கப்பெற்ற பிறகு எவையெல்லாம் தவிர்க்கப்படுகின்றன என்பது குறித்து ஒரு சில குறட்பாக்களிலே நமக்கு தேவர் பெருமான் தெரிவிக்கிறார். விரதம் இலர் எனினும் காட்சி உடையார் நரகம் புகுதல் இலர். 47வது குறட்பாவிலே அதாவது நற்காட்சி உடையவர்கள் ஆரம்ப கட்டத்திலே 2 விதமாகவும் நம்ம பார்க்குறோம். குணஸ்தானத்திலே 4வது குணஸ்தானம், 5வது குணஸ்தானம், இது இரண்டும் இல்லற நிலையிலே நற்காட்சி உடையவர்களாக இருக்கலாம். 3வது குணஸ்தானம் வரைக்கும் நற்காட்சி இல்லை. ஃபஸ்ட்டு முதல் குணஸ்தானம் வித்யாத்வம், 2வது சாசாதனம், 3வது மிஸ்ரம் என்கின்ற கலந்த நிலை. 4வது குணஸ்தானத்தில் தான், 4வது படியில்தான் முழுமையான நற்காட்சி கிடைக்கிறது. அந்த மாதிரி நற்காட்சி இருக்கின்ற 4வது குணஸ்தானத்தை இல்லறத்தார் விரதம் இல்லாமல் இருப்பார். அவிரதி என்று கூறப்படும். அவர் அணுவிரதத்தை ஏற்றுக்கொண்டாரேயானால் அவர் விரதி ஆகிறார். அது 5வது குணஸ்தானம். இது 4ம் 5ம் இல்லற நிலையிலே இருக்கக்கூடிய நற்காட்சியாளர். அதை குறித்து தான் இந்த இடத்துல சொல்கிறார். அந்த விளக்கத்துக்காக தான் நான் அணுவிரதம் இல்லையே, ஆனால் நற்காட்சி இருக்கிறது, அதனால் எனக்கு என்ன பயன் என்று கேட்டால் அதற்கு இதை பதிலாக கூறுகிறார். விரதம் இல்லை என்று சொன்னாலும் கூட நற்காட்சி உடையவராக இருப்பவர் நரகத்திலே சென்று பிறப்பது கிடையாது, அவர் நரகராக பிறக்க மாட்டார் என்று இதிலே கூறுகிறார். 48வது குறட்பாவிலே களங்களில் காட்சி உடையார் உலகில் விலங்காய் பிறத்தல் இலர். களங்களில், களங்கள்னா குழப்பம், குழம்பி போயிருக்கிறது தான் களங்கள். அந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் முழுமையான தெளிவான நற்காட்சியை உடையவர்கள் இந்த பிறவியில் அந்த நற்காட்சி உடையவராக இருந்தால் அவர் விலங்கு பிறவிலே சென்று பிறக்க மாட்டார். திரியஞ்சகதி என்று சொல்வார்கள். திரியஞ்சகதி என்று சொன்னால் விலங்கு தாவரத்தில், அதாவது ஒரு புலன் உயிரிலிருந்து 1, 2 புலனுயர், 3 புலனுயர், 4 புலனுயர், இது வரைக்கும் இருக்கக்கூடிய திரியஞ்சகதி என்றும், அது விலங்கு பிறவியிலே சேர்த்துக்க அந்த பிறவிகள் எல்லாமே. அதனால் அந்த விலங்கு பிறவியிலே அவர்கள் சென்று பிறக்க மாட்டார்கள். எது அவாய்ட் ஆகுது அப்படின்றதுக்காக காட்டுகிறார். முதல்ல நரகத்தில் பிறக்க மாட்டார், அடுத்ததாக விலங்கிலே சென்று பிறக்க மாட்டார். அதே போல் பெண்டிர் நபும் சகராகார் பிழைப்பின்றி கொண்ட நற்காட்சி அவர். பிழையின்றி அதுதான் அதுக்கு பொருள். பிழையின்றினா தவறுக்கு எதுவும் இல்லாமல், குற்றம் எதுவும் இல்லாமல், பிழையில்லாத நற்காட்சியை கொண்டிருப்பவர்கள் பெண் பிறவியிலோ, நபும்சகர் என்றால் அலி பிறவியிலோ சென்று பிறக்க மாட்டார்கள் என்று இதிலே குறிப்பிடுகிறார். நமக்கு ஆவணங்களெல்லாம் 2000 வருடத்திற்கு பழமையானவை, ஆச்சாரியர்கள் கூறுவதெல்லாம். அப்போதெல்லாம் பெண் பிறவி என்பதனை ஒரு குறைந்த பிறவியாகத்தான் நூல்கள் உலகமே கருதி கொண்டிருந்தது. அதனால் அந்த பெண் பிறவியிலே சென்று பிறக்க மாட்டார்கள் என்று நமக்கு இதிலே குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் அதை பார்க்கும்பொழுது, பெண்களுக்கு இந்த குறளை பார்க்கும்பொழுது ஒரு சில மனக்லேசங்கள் ஏற்படலாம். அப்போ பெண் பிறவி என்பது இழிப்பிறவியா, ஆணும் பெண்ணும் சமம் தானே என்கின்ற அந்த எண்ணமெல்லாம் இப்போ நவீன காலத்திலே விட்ட பிறகு அந்த எண்ணமெல்லாம் நமக்கு தோன்றக்கூடியது இயல்பு தான், அது உண்மையும் கூட. ஆனால் இது சென்ற பிறவியிலே இருந்ததனுடைய பயன் இப்போது பிறந்திருப்பது.
அப்போ சென்ற பிறவியில் இப்போ சரியான பிறவியா இல்லையா, சரியான விதத்திலே நான் நடந்து கொள்ளவில்லையா என்பதை பற்றி எல்லாம் இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால், இப்போது ஆண் பிறவியிலே அது உயர்ந்த பிறவி என்று கருதி கொண்டாலும் கூட, ஆண் பிறவியிலே இருப்பவர் அடுத்த பிறவியிலே நரகத்துக்கும் போகலாம், விலங்காகவும் போகலாம். பெண் பிறவியிலே இருப்பவர்கள் இப்போது நற்காட்சியை கொண்டிருந்தால் அவர்கள் தேவர்களாகவும் ஆகலாம், மனிதர்களிலே உயர்குடியிலும் பிறக்கலாம். இப்போ அதனால் நம்ம சென்ற பிறவி, இந்த பிறவி என்பதையெல்லாம் போட்டு ஒரு குழப்பத்திலே நாம் இருக்கக்கூடாது. அவ்வாறு நமக்கு ஆகமத்திலே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது இந்த பிறவியிலே நாம் நற்காட்சியினை பெற வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நற்காட்சியினை பெற்றுவிட்டால் உயர்ந்த பிறவிதான் கிடைக்கும். ஆணும் தேவனாக பிறக்கலாம், பெண்ணும் பிறக்கலாம். ஆண் விலங்கு பிறவியிலும் போய் பிறக்கலாம், அதே போல் நரகத்திலும் போகலாம். பெண் பிறவியில் இருப்பவர்கள் கூட நற்காட்சி பெறவில்லை அல்லது சரியான நல்லொழுக்கத்தை எல்லாம் பேணவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் இழிய பிறவி ஏற்படும். அதனால் அந்த வித்தியாசத்தை பெரிதாக கருதி நாம் இந்த நூலினை அந்த கருத்துகளிலே ஒன்றுவிடக்கூடாது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க அந்த கருத்தினை நாம் அறிந்து கொள்வது அவசியம். அதை குறித்து தான் ஒரு சின்ன விளக்கம், வேறு ஒன்றும் இல்லை. இதை மற்றவர்களிடம் நம்ம ஆச்சாரியர்களிடமும் சாஸ்திரியாரிடமும் கேட்டால் கூட இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பது என்பது உண்மை. அதனுடைய விளக்கங்கள் இன்னும் கூட விரிவாக கிடைக்கக்கூடும். இருந்தாலும் இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது அந்த நற்காட்சியுடையவர்கள் அடுத்த பிறவியிலே பெண்களாகவோ நபும்சகர், அதாவது அலியாகவோ பிறக்க மாட்டார்கள். 50வது குறட்பாவிலே இழிகுலத்து என்றும் பிறவார் இறைவன் பழியறு காட்சியவர். குற்றம் சொல்ல முடியாத, பழிபாவங்கள் இல்லாத காட்சியை உடையவர், நற்காட்சியை உடையவர் இழிந்த குலத்தில் பிறக்க மாட்டார்கள். அதாவது நீச்ச குலம் நமக்கு 2 கோத்திரம் நமக்கு தெரியும். கோத்திரங்கள் 2 பிரிவாக இருக்குது, உச்ச கோத்திரம், நீச்ச கோத்திரம் என்று. அதுதான் நீச்ச கோத்திரம். இழிகுலம் என்றால் சாதிகளை எல்லாம் இங்கே குறிப்பது கிடையாது. இழிந்த குலத்தில் என்று சொன்னால் உச்ச கோத்திரம், நீச்ச கோத்திரம்னு 2 இருக்குது. அதில் நீச்ச கோத்திரத்திலே சென்று அவர்கள் பிறக்க மாட்டார்கள், இழிந்த குலத்திலே சென்று அவர்கள் பிறக்க மாட்டார்கள் என்று நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக 51வது குறட்பாவிலே உறுப்பில் பிறர் பழிப்ப என்றும் பிறவார் மறுபாடில் காட்சியவர். குறைபாடு இல்லாத, மறுபாடு இல்லாத, குறைபாடு இல்லாத காட்சி, நற்காட்சியுடையவர்கள் உறுப்பில் பிறர் பழிப்ப என்றும் பிறவார். அதாவது ஊனமுற்றவர்களாக பிறக்க மாட்டார்கள். உறுப்பில் தன்னுடைய அங்க அவயங்களிலே குறைபாடு இருக்கிற மாதிரியான பிறப்பிலே அவர்கள் பிறக்க மாட்டார்கள், ஊனமுற்றவர்களாக பிறக்க மாட்டார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த ஒரு செருக்கு கர்வம்ன்ற எண்ணம் வரும்பொழுது, அப்போ சென்ற பிறவியில் நான் பாவம் செய்துட்டேன்னா என்னை இந்த மாதிரி ஊனமாகட்டும், அப்போ என்ன சென்ற பிறவியை பழிக்கிறீங்களான்லாம் கேட்க முடியாது. சென்ற பிறவி எங்கே பிறந்தது, எந்த பிறவியில் இருந்தது, இதெல்லாம் தேவன் கூட இங்கே விலங்காக பிறக்கிறான். அடுத்த பிறவியில் அவன் கூட இந்த மாதிரி ஊனமுற்றவராக பிறக்கலாம். அவனுடைய பூர்வ பாவ காரியத்தால், பாவ வினையால். அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போது பெற்று இருப்பவர்கள் இதை வைத்து கொண்டு அவர்கள் மனம் கிளேசமடைய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, அடுத்த பிறவியை எப்படி முடிந்தது அடுத்த பிறவியிலே நாம் நல்ல பிறவியை பெற வேண்டுமென்றால் நற்காட்சி உடையவராக இருக்கணும். அதற்கு உடம்புலாம் முழுசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. குணநிலை தானே நம்ம பார்த்தோம். இவ்வளோ தூரம் நற்காட்சியை பார்க்கும்போது 25 குற்றங்களை நீக்குவது என்பது அதில் எங்கேயும் உடலுக்கெல்லாம் வேலை கிடையாது. அதனால் அந்த உடலில் ஏதாவது குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் அதை வைத்து நாம் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தரை இழிவுபடுத்துவதற்காக இல்லை, இப்போ இருக்கிற பிறவியை இழிவுபடுத்துவதற்காக கிடையாது. இப்போது இந்த பிறவியிலே நல்ல வனப்போடு பிறந்திருக்கிறவர் கூட அடுத்த பிறவியிலே விலங்கு பிறவியிலையோ நரக பிறவியிலையோ சென்று பிறக்கலாம். குமாண்டிடராகவும் பிறக்கலாம். மிலேச்ச
நாட்டில் சென்று கூட பிறக்கலாம். மிளைச்சர்கள் இதெல்லாம் பற்றி லோகஸ்வரூபத்திலலாம் வரும். எல்லாரும் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் தான். அதனால் இப்போ இருக்கிற பிறவியிலே நாம் நற்காட்சி பெறுவது, அதற்கு கூறப்படுகின்ற கருத்துக்கள் தான் இவை. அந்த ஒரு கோணத்திலே நாம் இதை பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக, குருவாழ்க்கை நோயெடு நல்குறவு கூட பெருவாழ்க்கையுள் பிறத்தலில். பெருவாழ்க்கை, இதையெல்லாம் பெற்ற வாழ்க்கை. எதெல்லாம் பெற்ற வாழ்க்கை? குரு வாழ்க்கை. குரு வாழ்க்கை என்றால் குறுகிய வாழ்க்கை, அல்ப ஆயுசுன்னு சொல்லுவாங்க. அல்ப ஆயுசில் அவங்க பிறக்க மாட்டாங்க. அல்ப ஆயுசு உரியவராக, ஆயுள் நிறைவு உடையவர்களாக பிறப்பார்கள். நோயொடுன்னா நோய் எல்லாருக்கும் தான் வரும். நோயாகவே இருக்கும். பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் அந்த வலிமை இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனடியாக அது தாக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உடல்ஹீனமான ஒரு பிறவி நோய். நல்குறவு, வறுமை. நல்குறவு என்பது வறுமைக்கான தமிழ்ச்சொல். அதனால் அந்த குருவாழ்க்கை, நோய், நல்குறவு, இந்த பிறவிகளிலே சென்று அவர்கள் பிறப்பது கிடையாது. நற்காட்சி உடையவர் குறை ஆயுள், அதாவது அற்ப ஆயுள் பிறவியிலோ, நோய் பீடித்த பிறவியிலோ, வறுமையில் உழலும் பிறவியிலோ பிறப்பது கிடையாது என்று எந்தெந்த பிறவிகளிலே பிறக்க மாட்டார்கள் நற்காட்சியை பெற்றுக்கொண்டால் என்று கூறுவதன் மூலமாக என்ன கூற வருகிறார் என்று சொன்னால், அடுத்த பிறவி நற்பிறவியாக அமைய வேண்டும் என்று சொன்னால், இந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கிய ஒரு பிறவியாக ஒரு ஆன்மாவுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் நற்காட்சியினை பெற வேண்டும். அவ்வளோதான் அவங்க சொல்லக்கூடியது தான். அந்த 7 பிரகிருதிகளை தனிவு செய்து வைத்தல், அழித்து வைத்தல், இவை நற்காட்சிக்கு துணை புரியக்கூடியவை. அதனால் அந்த ஒரு முக்கியமான கருத்தினை மனதிலே கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அது துறவுக்கு போகிறது, மோட்சம் அடைவது, இது எல்லாம் அதன் பிறகு. நற்காட்சி என்பது முதல் படின்னு சொல்லியாச்சு. அந்த முதல் படியை நாம் அடைந்திருக்கிறோமா இது வரைக்கும்? கேள்விக்குறி தான். எவ்வளவு பெரிய தூய்மையான ஒரு இதில் இருந்தால் கூட நற்காட்சி வந்து விட்டதா என்று உறுதிப்படுத்தி கொள்ள இயலாது. அதனால் அதை அடைய வேண்டும். அந்த 7 பிரகிருதிகள் நமக்கு உதயமாகாமல் இருக்க வேண்டும். அவற்றினை தனிவு செய்ய வேண்டும். அவற்றினை அழித்து வைக்க வேண்டும். அந்த மாதிரியான எண்ணத்தை வளர்ப்பதற்காகத்தான் இந்த மாதிரி பிறவியெல்லாம் நேராது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று இவர் கூறுவதனை நாம் பார்க்கிறோம். இதற்கு நமது ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபுத்திரர் அவர்கள் கூறியிருக்கின்ற ரத்னகண்ட 35வது காதை, சம்யக் தரிசன சுத்தா நாரக திரியங் நபும்சக ஸ்ரீ துவாணி துஷ்குல விக்ருதால் பாயோ தரித்ரதாம் ச பிரஜந்தி நாப்பிய வரதிக. என்ன இருக்காது நற்காட்சியை பெற்றுவிட்டால். அவ்வளவு குரட்பாக்கம் சேர்த்து ஒரே ஒரு காதையிலே ஆச்சாரிய ஸ்ரீ சொல்வதை நம்ம பார்க்கிறோம். சமயக் தரிசனம் உடையவர், அதை மிக தூய்மையான சமயக் தரிசனத்தை உடையவராக இருப்பவர். நரக திரியங், நரக ஆயுள் என்றால் தெரியும். திரியக் என்று சொன்னால், திரியக் என்றால் விலங்கு பிறவி. நபும்சக என்றால் அலிப்பிறவி. ஸ்ரீ பெண் பிறவி. துஷ்குலம் கீழ்குலத்தில். விக்ருதா அதாவது உடல் ஊனமுற்றவராக. அல்ப ஆயு குறைந்த ஆயுளை உடையவராக இருத்தல். தரித்திர ஏழையாக இருத்தல். இதெல்லாம் பிறப்பது கிடையாது என்று நான் பிறப்பது கிடையாது. நரககதி, விலங்கு கதி, இந்த கதிகளில் பிறக்க மாட்டாங்க. நம்ம 41 சென்ற பதிவிலே நம்ம பார்த்தோம். 41 வினைகள், துணை வினைகள் நீங்கினால் நற்காட்சி கிடைச்சிடும். நற்காட்சி கிடைத்தவருக்கு அந்த வினைகளெல்லாம் இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா நரககதி, விலங்கு கதி இருக்கும். அதெல்லாம் நீங்கிடும். அதே போல் நபும்சக வேதம் என்று சொல்லக்கூடிய அதுவும் நீங்கிவிடும். அலியாக பிறக்க மாட்டார். அதே போல் கீழ்குளத்திலே சென்று பிறக்க மாட்டார்கள். நீச்ச குளம் அது நீங்கிடும்.
அதே போல் ஒரு சில நாம வினைகளில் அவய குறைபாடு, நாம வினை தான் உடம்பு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான வினை, அதில் இருக்காது, அதெல்லாம் நீங்கி இருக்கும். அல்ப ஆயுளில் அந்த ஆயுள் வினையில் அல்ப ஆயுள் இருக்காது, ஏழையாக தரித்திரனாக அவர்கள் பிறப்பது கிடையாது என்று இதிலே அந்த 41 வினைகளை பார்த்தாலே இந்த பிறவைகளெல்லாம் வராதுன்றது தெரிஞ்சிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை நாம் விரிவாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை தொகுத்து நம்ம பார்க்குறோம்னா, இப்போ ஒருவருக்கு ஆயுள் வினை என்று ஒன்று உண்டு. அடுத்த பிறவிக்கான ஆயுள் எவ்வளவு, என்ன கதி, நரக ஆயுளா தேவாயுளா என்று இந்த பிறவியிலேயே முடிவாகிவிடும். நமக்கு இப்போ முடிவாகி இருக்கணும் எல்லாருக்குமே. அது முடிவாகுவது என்பது எப்படி, எந்த நேரத்திலே அது முடிவாகிறது என்று சொன்னால், ஒருவருடைய வாழ்நாள். இப்போ நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கொண்டால், எனக்கு ஒரு மனிதனாக நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஆயுள் உண்டு. இந்த ஆயுளில் 2/3 பங்கு கழிந்தவுடன் அதற்கு அடுத்து வருகின்ற அந்தர்முகூர்த்த நேரத்திலே ஆயுள் கட்டும். அந்த நேரத்திலே நம்முடைய லேசியைக்கு ஏற்றவாறு, லேசியை என்று சொன்னால் குணநலன் தெரியும். கிருஷ்ணலேசியைனா கருப்புனா அவர் வித்தியாத்துவத்திலே இருப்பார். அவருடைய குணநலன் மிக மோசமாக இருக்கும். அது நமக்கு பார்த்துருக்கோம் அந்த மாதிரி, அது லேசியைகளை பொறுத்து. அதே சுக்ல லேசியைனா வெண்ணையான மனது என்று சொல்லுவோம், அவருக்கு நல்ல கதி கிடைக்கும். கிருஷ்ண லேசியையில் இருக்கிறவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆயுள் கட்டினால் அது கீழ்கதியை தான் கட்டும். அதுபோல் ஆயுளில், மொத்த ஆயுளில் 2/3 பங்கு காலம் கழிந்தவுடன் அடுத்த அந்தர்முகூர்த்தத்திலே கட்டும். இப்போ உதாரணத்துக்கு 90 வயசுன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் அதிகமாகவே ஆசைப்படுவோமே, என்ன இருக்குது, 90 வயசுன்னு சொன்னால் 2/3 பங்கு 60 வருஷம். 60 வருஷம் போன பிறகு 60 வயது முடிந்தவுடன் அடுத்த அந்தர்முகூர்த்தத்திலே கட்டும். ஒரு 48 நிமிடங்களுக்குள்ளே கட்டும். அடுத்த கதி என்னன்றது. அப்போ என்ன லேசியில் அந்த ஆன்மா இருக்கிறதோ, எந்த குணநலனில், எந்த மாதிரி மனப்பான்மையில் அந்த ஆயுள் இருக்கிறதோ, அந்த ஆன்மா இருக்கிறதோ, அதற்கேற்ற கதி கட்டிடும். சப்போஸ் அப்போ கட்டலை, அப்போ மீதி இருக்கின்ற ஆயுளில் 3/2 பங்கு போகணும். மீதி இருக்கிற ஆயுள் எவ்வளவு, 60 வருஷம் போச்சுன்னா மீதி 30 வருஷம் இருக்குது. அந்த 30 வருஷத்தில் 3/2 பங்கு போயிடணும். 3/2 பங்கு போகணுன்னா 20 வருஷம் போயிடணும். அப்போ ஏற்கனவே 60 வருஷம், இப்போ ஒரு 20 வருஷம் போயிடுச்சுன்னா 80 வயது ஆகிட்டுருக்கும் அவருக்கு. அப்போ அந்த 80 வயது முடிந்தவுடன் அடுத்த அந்தர்முகூர்த்தத்திலே கட்டும். அப்போது இருக்கின்ற அந்த லேசியைக்கு ஏற்றவாறு அது கட்டும். இதில் இன்னும் கொஞ்சம் விளக்கமெல்லாம் இருக்குது, நம்ம மேலோட்டமாக அதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ இது போல் எத்தனை தடவை நடக்கும்னா, அப்போ மீதி 10 வருஷம் இருக்கு இல்லைங்களா, அதில் 3/2 போக, அப்போ கட்டாமல் விட்டு போச்சுன்னா மீதி இருக்கிறதுல 3, அந்த 10 வருஷத்தில் 3/2 பாகம் போக, அதாவது 6 வருஷம் சில்லற வரும். மீதி இருக்கின்ற அந்த ஆயுளினுடைய முதல் அந்த அந்தர்முகூர்த்தத்திலே கட்டிடும். இப்படி 8 முறை நிகழும் ஒரு பிறவியில். இப்போது இருக்கின்ற பிறவியில் இது போல் 8 முறை நிகழும். இந்த 8 முறை நிகழனா அந்த இறப்புக்கு ஒரு அந்தர்முகூர்த்தம் முன்னாடி அந்த ஆயுள் கட்டிவிடும். அந்த கடைசி 8வது முறை அப்படி இருக்கும். இப்போ அதுபோல் எல்லா உயிருக்கும் ஒரு ஆயுள் வினை கட்டிவிட்டது என்று சொன்னால், ஒரு கதி, தேவகதி, விலங்கு கதி, மனித கதி, நரக கதி, இந்த 4 ஆயுள்னு சொல்லலாம். இதை நரக ஆயுள், தேவ ஆயுள், மனித ஆயுள், விலங்கு ஆயுள். இந்த ஆயுள் கட்டிவிட்டது என்று சொன்னால் அதன் பிறகு மாறாது, அடுத்த பிறவி அந்த பிறவியாகத்தான் அமையும் என்று நமக்கு நூல்கள் கூறுகின்றன. இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், ஏழையாக பிறக்க மாட்டார், விலங்காக பிறக்க மாட்டார், நரகனாக பிறக்க மாட்டார் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இந்த கட்டுது இல்லைங்களா, ஆயுள் கட்டுது இல்லைங்களா, அது சமயக் தரிசனத்துக்கு முன்னாடியே கட்டிடுது. அதுக்கப்புறம் தான் அவர் சமயக் திருஷ்டி ஆகிறார். அப்போ அவருக்கு கதி மாறுமா என்று பார்த்தால் மாறாது என்று நூல்கள் கூறுகின்றன. ஒருத்தருக்கு ஆயுள் கட்டும் பொழுது அவர் தீய லேசியிலே இருந்தார்,
கிருஷ்ணலேசியிலே இருந்தார். அவருக்கு நரகம் என்று முடிவாகிவிட்டது. ஆனால் அதன் பிறகு மீதி இருக்கின்ற ஆயுளில் அவர் நற்காட்சியினை ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த 25 குற்றங்களை களைந்து விட்டார், சரியான சமயக் திருஷ்டியாக ஆகிவிட்டார் என்று சொன்னாலும் கூட அவர் நரகத்திலே தான் சென்று பிறப்பார். அதில் உறுதியானது. அதே போல் ஒருவருக்கு தேவகதி கட்டியாயிடுச்சு. அது கட்டின பிறகு அப்போது நல்ல லேசியில் இருந்தார், நல்ல சுக்ல லேசியில் அவருடைய குணநலன்கள் நன்றாக போட்டி காப்பாற்றி வந்தார். அதனால் அவர் கட்டிடுச்சு. அதன் பிறகு அவர் அந்த குணநலன்களிலிருந்து வீழ்ச்சி அடைந்து விடுகிறார், கீழே விழுந்துடுறார்னா அதன் பிறகு வியசனங்கள்லாம் இருக்குது இல்லையா? 7 வகையான வியசனங்கள் சொல்லுவாங்க. சூதாட்டம், கல் குடித்தல், புலால் உண்ணுதல், இதெல்லாம். அது பிறகு அவருக்கு அந்த ஆயிலெலாம் கட்டின பிறகு அவருக்கு அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் அவருடைய குணநலனில் வீழ்ச்சி அடைந்து விட்டார் என்று சொன்னாலும் கூட அவர் தேவப்பிறவியில் தான் சென்று பிறப்பார். அடுத்த பிறவியில் அந்த கதி கட்டிவிட்டால், அந்த கதி ஆயுளானது கட்டிவிட்டால் அங்கு தான் சென்று பிறப்பார். அந்த பாவமெல்லாம் சேர்ந்துருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த பிறவிகளில் அது காமிக்குமே தவிர அந்த ஆயுள் கட்டும்போது என்ன இருக்கிறதோ அதுதான் விதிக்கப்பட்டது என்று நமக்கு ஆகம நூல்கள் விளக்குகின்றன. அந்த இதை நம்ம மனதிலே வைத்துக்கொண்டு இந்த அட்டவணையை நம்ம பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக சொன்னால் இந்த ஸ்ரேணிகனுடைய கதையை தான் தெளிவாக சொல்லுவாங்க. தெரிஞ்சிருக்கோம். ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு இவருக்கு சமண முனிவர்கள்லாம் அப்போ ஆரம்பத்தில் பிடிக்காது. ஒரு இறந்து போன பாம்பை தூக்கி அவர் கழுத்தில் போட்டுடுறாரு. ஆனாலும் அந்த முனிவர் அப்படியே தவத்திலே சலிக்காமல் நின்று கொண்டு இருக்கிறார். அது எறும்பு முக்கி அந்த எறும்பு தின்னுக்கிட்டு இருக்குது. அந்த பாம்பு இறந்து போன பாம்பை தோளில் போட்ட உடனே அந்த எறும்புகள்லாம் அவருடைய உடம்பு ஃபுல்லாக பரவி கடிக்குது. இவர் வீட்டில் போய் அதை பெருமையாக சொல்கிறார் அவங்க சேலினி மகாராணிக்கிட்ட. அப்போ சேலினி மகாராணி அங்கேருந்து பார்த்துட்டு, ஐயோ இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு அந்த எறும்புகளுக்கு அதனுடைய உயிர்களுக்கு எந்த உத்தரவாமல் ஒரு சக்கரை கற்கண்டு துண்டு போல் கீழே போட்டு அதெல்லாம் கீழே வர வச்சுட்டு அந்த இறந்து போன பாம்பு தூக்கி போட்டு அவருக்கு ஆனால் அந்த முனிவர் கண் திறந்து பார்க்கும்போது 2 பேரும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்ரேணிகனுக்கும் அவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். ஸ்ரேணிகன் அதன் பிறகு மகாபலருடைய சமோசரணத்திலேயே சென்று அவர் தான் பிரதான அரசராக அங்கே இருக்கிறார், பிரதான பக்தராக அங்கு காணப்படுகிறார். அப்போ சமோசரணத்துக்குள்ளே போயிட்டவங்களுக்கு சமயக் தரிசனம் தானாகவே கிடைத்துவிடும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம். அப்போ அவருக்கு சமயக் தரிசனம் கிடைத்து விட்டது. ஆனால் இப்போ எங்கே இருக்கார் ஸ்ரேணிகன் அப்படின்னா, நம்முடைய பிரதமான யோகத்தின்படி அந்த வரலாற்றின்படி அவர் நரகத்திலே இருக்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடியே அவர் சமயக் திருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு நரக ஆயுள் கட்டி விட்டது. அதை மீற முடியாது. எவ்வளோ பெரிய சமோசரணத்திலே சென்று அமர்ந்திருந்தால் கூட அது மாற்ற முடியாது. இதுக்கெல்லாம் வெவ்வேறு விளக்கங்கள்லாம் கூட இருக்குது. நான் மேம்போக்காக அதனுடைய முக்கிய கருத்துக்களுக்கு மட்டும் சொல்கிறேன். பின்னாடி டைம் கிடைச்சா அதனுடைய ஆழமான கருத்துக்களுக்கு நம்ம போகலாம். அப்போ அந்த மாதிரியான அந்த பிறவி கட்டும் பிறவி ஆயுள் கட்டிவிட்டால் அது மாறாது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற நிலைமையில் அதனால் என்ன பயன்? அப்போ ஆயுள் கட்டிடுச்சு விடுங்க, நம்ம ஏன் சமயக் திருஷ்டியாக மாறணும்? அப்படி விடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த கதி தான் அப்படியே நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், முதல் ஐட்டம், ஒருவருக்கு 7வது நரகம் கட்டிவிட்டது. இந்த பிறவியில் நான் இருக்கேன், எனக்கு 7வது நரகம் கட்டிடுச்சுன்னு வச்சுப்போம். அதன் பிறகு நான் சமயக் திருஷ்டி ஆகிறேன், சமயத்துவம் ஏற்படுகிறது. அப்போ நான் எங்கே போய் பிறப்பேன்னா இந்த கதி தான் மாறாது, நரகம் என்பது தான் மாறாது. ஆனால் 7வது நரகத்திலேருந்து 1வது நரகத்தில் அவர் பிறக்கலாம். அப்போ அங்கே இன்னல் குறைவாக இருக்கும். நம்ம பார்த்துட்டோம் நரகத்தினுடைய விஷயத்தெல்லாம் பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, இஷ்டோபதேசம் பார்க்கும்போது பார்த்தோம். அப்போ 7வது நரகம் ரொம்ப கொடுமையானது, முதல் நரகம் அவ்வளோ கொடுமை கிடையாது. அப்போ முதல் நரகத்தில் போய் பிறப்பார். அந்த 2, 3 கூட அவர் பிறக்க மாட்டார். முதல் நரகத்தில் அவர் பிறப்பார். அவர் ஒருவேளை ஸ்ரேணிகனுக்கு 7 கட்டியிருந்தனா கூட இன்றைக்கி முதல் நரகத்தில் இருப்பார் என்று நாம் சொல்லலாம். இதெல்லாம் பிரதமான யோகத்தில் வரக்கூடிய கதைகளினுடைய பேசிஸில் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க, நம்ம சாட்சிக்கலாம். 2வது ஐட்டம் நிக்கோதம் என்றால் விலங்கு பிறவி. நிக்கோதமும் சரி, 1 புலன் உயிர், அதிலிருந்து 4 புலன் உயிர் இருக்கிற 5 புலனில் இருக்கக்கூடியது கூட விலங்கு இருக்குது. 5 புலன் உயிர். நம்ம மனிதருக்கு 5 புலன் இருக்குது, ஆனால் மனித கதி வேறு. விலங்குக்கும் 5 புலன்கள் இருக்கக்கூடியது இருக்குது, மனம் இருக்கிற விலங்குகள் என்று சொல்வார்கள். அந்த விலங்குகளும் இருக்குது, யானை, சிங்கம் போன்றவற்றையெல்லாம். அது விலங்கு பிறவி. அது வரைக்கும் இருக்கிறது
திரியஞ்ச கதி என்று சொல்வார்கள். அதில் நிக்கோதமாக ஒன்றுக்கு நிக்கோதனா மீண்டும் வரவே முடியாது. ஒரு புலன் உயிர் 2 புலன் உயிராவது மறுபடியும் வரலாம். நிக்கோதத்தில் போய் அடைஞ்சிட்டா திரும்ப இந்த உலகத்தில் வந்து பிறக்கவே முடியாது. ரொம்ப அதிசயம் நடக்கணும். அதுபோல் நிக்கோதத்துக்கே இப்போ நம்ம ஆதிநாதர் புராணத்தில் கூட நம்ம பார்க்கலாம். அந்த மந்திரிகளில் 2 பேர் நிக்கோதத்தில் போய் பிறந்தாங்கன்னு வரும். அதெல்லாம் பார்த்தோம்னா தெரியும். அதனால் மனிதனாக இருந்து விட்டால் அப்படியே மேலே போய்டுவோன்னு கிடையாது. அந்த லேசைக்கு ஏற்ற மாதிரி பிறவி அமைஞ்சிரும். நிக்கோதத்தில் போய் பிறந்தாலும் கூட, பிறக்கிறதாக ஆயுள் கட்டி இருந்தாலும் கூட, அதன் பிறகு அவருக்கு சமயக் திருஷ்டியாக அவர் மாறிவிட்டார் என்று சொன்னால், உத்தம போக பூமியில் ஐம்பொறி விலங்காக பிறப்பார். விலங்குலே மிக உயர்ந்தது அதுதான். நம்ம கர்ம பூமியில் கூட இல்லை. உத்தம வந்து உத்தரகுரு தேவகுருன்னு சொல்கிறோமா இல்லையா? விதேகக்ஷேத்திரத்தில் அந்த மேருமலைக்கு அருகாமையில் இருக்கும் படத்தில் பார்த்தா தெரியும். அந்த உத்தம போக பூமியில் பஞ்சேந்திரிய விலங்கு என்று சொல்லக்கூடிய ஐம்பொறி விலங்காக பிறப்பார். இங்கே பாருங்கள், கதி மாறல. நிக்கோதமும் விலங்கு கதி தான், இதுவும் விலங்கு கதி தான். இருக்கிறதுலே கீழ்கதி அது, கீழே இருக்கிற பிறவி அது, இது மேலே இருக்கிற பிறவி அந்த கதியில், விலங்கு கதியில். அதே போலவே முழுமையடையாத மனிதன், லப்திய அப்பர்யாப்திக மனுஷன் என்று சொல்வார்கள். அப்பர்யாப்திகன்னு சொன்னால், பர்யாப்தி என்று சொன்னால் முழுமை அடையிறது. ஒரு கரு உருவான பிறகு அது பிறந்து விட்டால் அது முழுமை அடைகிறது. ஆனால் அந்த கரு வந்து உருவாகி முழுமை அடையாமல் கூட போய்விடலாம். அதனுடைய ஆயுள் முடிஞ்சு போயிடலாம். அப்படி இருக்கிறத அப்பர்யாப்திக என்று சொல்வார்கள். பர்யாப்திக என்றால் முழுமையடைந்து பிறக்கிறது. அப்பர்யாப்திக என்றால் முழுமையடையாமல் அது இடையிலேயே அதனுடைய ஆயுள் முடிந்து அது காணாமல் போய்விடுவது, கலைந்து போய்விடுவது என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஆயுள் கட்டு ஒரு இவருக்கு கிடைச்சிருக்கு, ஒருத்தருக்கு அடுத்த பிறவியில் கிடைச்சிருக்குன்னா, அவர் அதன் பிறகு சமயக் திருஷ்டியாக மாறினார் என்று சொன்னால் உத்தம போக பூமியிலே மனிதனாக பிறப்பார். கர்ம பூமியில் கூட இல்லை. அந்த உத்தம தேவகுரு உத்தரகுரு சொன்னோம் இல்லைங்களா, அங்கே போக பூமி மனிதனாக அவர், அந்த மனித கதி தான், கதி மாறாது. அதே போல் மனித கதியிலே பெண்ணாகவோ அலியாகவோ பிறப்பதற்காக அவருக்கு ஆயுள் கட்டி இருந்ததுன்னா, அதன் பிறகு அவர் சமயத்துவம் அடைந்தால் அவர் ஆண் பிறவியிலே சென்று பிறப்பார். தேவகதியில் கூட கீழ்முத்தேவர் என்று சொல்கிற பவன வியந்திர ஜோதிஷ்க தேவர்களை கீழ்முத்தேவர்கள் என்று சொல்கிறோம். அவங்க பூமியினுடைய இதுக்கு கீழே இருக்கிறாங்க. பவனர், வியந்திரர் அங்கே கீழேயும் நம்முடைய நடு உலகத்துலேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஜோதிஷ்க தேவர்கள் மேருமலையை சுற்றி இருக்காங்க, அதுவும் நடு உலகம்தான். அந்த நடு உலகத்திலையும் கீழ் உலகத்திலையும் இருப்பவர்கள் கீழ்முத்தேவர்கள், பவன வியந்திர ஜோதிஷ்க தேவர்கள் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு வைபவம் கம்மி. அதனால் அவங்க அந்த மாதிரி ஒரு ஆயுள்கட்டு அவருக்கு இருந்தாலும் கூட, அப்படி ஒரு ஆயுள்கட்டு இருந்தாலும் அவர் தேவ பிறவி மாறாது. ஆனால் கல்ப தேவராக சென்று பிறப்பார். வைமானிக தேவர் என்று சொல்வார்கள். விமானங்களை வைத்திருக்கின்ற அந்த தேவர்கள் கல்ப தேவர் என்று சொல்வார்கள். அந்த கீழ்முத்தேவராகவோ இல்லை அந்த கல்ப உலகத்திலே கூட தேவியர்களாக, பெண் தேவியர்களாகவும் பிறக்க மாட்டார்கள். அவர்கள் கல்ப தேவர்களாக பிறப்பார்கள். கல்ப தேவர்னால் தெரியும், சௌதர்மேந்திர கல்பத்திலேருந்து 16 வரைக்கும். அப்புறம் நவக்கிரை வேகம், அணுதிசை, பஞ்சானுத்தரம் எல்லாமே மேலே இருக்கிறது தான் கல்பம், கல்பாதீதம் என்று சொல்வார்கள். அங்கு கல்ப தேவர்களாக சென்று பிறப்பார்கள். எப்படி இருந்தாலும், எந்த விதமான பிறவி அமைஞ்சிருந்தாலும், அவருக்கு ஆயுள் கட்டி இருந்தாலும், அவர் அதன் பிறகு சமயக் தரிசனமானது ஏற்பட்டு விட்டால் அவர் கீழ்குலத்திலே பிறக்க மாட்டார். ஏற்கனவே பார்த்தது தான். கீழ்குலத்திலேவோ தரிதனாகவோ அல்பாயுளுடையவராகவோ பிறக்க மாட்டார். நல்ல குலத்தில், அதாவது உச்சகோத்திரத்தில் பிறப்பார். தரித்திரன், நல்ல செல்வாக்கான ஒரு குடும்பத்திலே குலத்திலே பிறப்பார். அவருக்கு ஆயுள் வந்து சரியான ஆயுள் அமையும் என்று கூறுகிறார்கள். அதனால் எதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இது இந்த இடத்துல அந்த விஷயத்தை மட்டும் நம்ம ஆயுள் கட்டுக்கும் அந்த கதியிலேயே உயர்ந்த கதியிலேயே சென்று அவர்கள் பிறப்பதற்குமான வாய்ப்பு இந்த நற்காட்சியினை பெற்ற உயிருக்கு கிடைக்கிறது என்பதனை அறிந்து கொள்வதற்காக உரைநூல்களிலிருந்து இந்த விவரத்தை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இவ்வாறு அடுத்த பதிவில் நம்ம வந்து இப்போ எதாக பிறக்க மாட்டார்கள் என்று பார்த்தோம். அடுத்ததில் என்னென்னவாக பிறப்பார்கள், எந்தெந்த வைபவமிக்க பிறவி இடங்களிலே அவர்கள் பிறப்பார்கள் என்பதனையும் நாம் அறியலாம். அதை தொடர்ந்து இந்த நல்லறமன் என்ற இந்த யூடியூப் சேனலை தாங்கள் ஆதரவு தொடர்ந்து கொடுக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.
சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறும், இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருப்பின் அதனை லைக் என்ற அந்த பொத்தானை அழுத்துமாறும், தங்களுடைய கருத்துக்களை அல்லது கேள்விகளை, வினாக்களை கமெண்ட் பாக்ஸிலே எழுப்பினால் இந்த பதிவுகளை மேம்படுத்த உதவும் என்ற விஷயத்தாலும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.